வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கமாக மல்லிகைப்பூவை வைக்காமல் எப்படி 7 விதமாக சூப்பராக ஸ்டைல்ஸாக வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் போனி டெயில் போட்டுக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு பட்டை கிளிப் எடுத்து அந்த போனி டெயிலை கவர் பண்ணுற மாதிரி மாட்டிக்கலாம். கிளிப்பு ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஓரளவு இந்த சைஸ்க்கு பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக டபுள் டேப் எடுத்துக்கலாம். அந்த டேப்பில் கொஞ்சமாக எடுத்து நம்ம கிளிப்பு மாட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டிட்டு எவ்வளோ நீளம் நமக்கு தேவையோ அவ்வளோ நீளம் ஒட்டினதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுலாம். டபுள் டேப்பில் கீழே இருக்க பசையில் கிளிப்பு நல்லா ஒட்டிக்குமா, கீழே உள்ள பசையும் நமக்கு இப்போ தேவைப்படுது. அதனால் இந்த தாளை கிழிச்சு எடுத்துடலாம். இப்போது மேல் உள்ளதுலேயும் பசை இருக்கும். எப்போவுமே பூ வாங்கினீங்கன்னா அதை இந்த மாதிரி தான் ஹேர் பின்னில் வைப்போம். அதுக்கு பதிலாக பூவை ரெண்டாக மடித்து நமக்கு மேலே ஏற்கனவே பசை இருக்குல்ல, அதில் ஒட்டி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி அமுக்கி விட்டுட்டோம்னாலே போதும், பூ நல்லா அந்த பசையில் ஒட்டிக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி கிளிப்பை வச்சுட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நாள் ஸ்டைலிஷாக வச்சுட்டு போகலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஹேக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக இந்த வீடியோவில் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரெண்டாவது ஹேக் என்னென்னு பார்த்துடலாமா? இதுவும் ஃபஸ்ட்டு ஹேக் மாதிரியே தான். டபுள் டேப் ஒட்டிக்கோங்க. அதுக்கு மேலே உள்ள தாளை கிழிச்சு எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லிகைப்பூ எடுத்துக்கலாம். அந்த மல்லிகைப்பூவை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி அந்த கிளிப்போட கார்னர் ஃபுல்லாக வர மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம். சில பேர் பூ வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் சிம்பிளாக அழகாக வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவில் இருக்க ஹேக்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்டராக வர மாதிரி மல்லிகைப்பூவை அந்த பசையில் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மல்லிகைப்பூவை எடுத்துட்டு அதோட காம்பை மட்டும் இந்த மாதிரி கத்திரியால் கட் பண்ணிடுங்க. அதை சென்டரில் ஃபுல்லாக ஒட்டிடலாம். எங்கெங்கே சென்டரில் கேப் இருக்கோ அங்கெல்லாம் மல்லிகைப்பூவோட காம்பை கட் பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுடலாம். இந்த கிளிப்பை ஃபினிஷ் பண்ணும்போது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மல்லிகைப்பூவை மட்டும் இந்த மாதிரி வச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அக்ரிலிக் பெயிண்ட்டோ இல்லை நெயில் பாலிஷோ இருந்துச்சுன்னா அதை ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அந்த கலரில் உள்ள நெயில் பாலிஷோ இல்லை அக்ரிலிக் பெயிண்ட்டோ நடுமத்தில் வருது பார்த்திங்களா மல்லிகைப்பூ, அதில் மட்டும் நம்ம கலர் கொடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் இருக்கும். அடுத்ததாக மூணாவது ஹேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஹாஃப் போனிடெயில் போட்டுக்கோங்க. அடுத்ததாக அந்த ஹாஃப் போனிடெயிலேருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. இதை நல்லா சீவி விட்டுட்டு நார்மலாக நம்ம தலை பின்னுவோம்ல 3 பின்னல், அதை இந்த கொஞ்சமாக எடுத்த முடிக்கு பின்னிக்கலாம். ஹாஃப் போனிடெயிலிருந்து கொஞ்சமாக ஒரு சைடில் மட்டும் முடியை எடுத்து எப்படி நம்ம நார்மல் பின்னல் போட்டோமோ அதே மாதிரி இன்னொரு சைட்லையும் கொஞ்சமாக முடியை எடுத்துட்டு நார்மல் பின்னல் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் முடியை எடுத்து பின்னதுக்கு அப்புறமா நடுமத்தில் இருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. நம்ம ஹாஃப் போனிடெயில் ஃபுல்லாத்தையும் நம்ம எடுத்து பின்னலை, அதுலேருந்து கொஞ்சமாக தான் ரெண்டு பக்கமும் முடி எடுத்து பின்னிட்டு சென்டர்லேருந்து கொஞ்சமாக முடி எடுத்துருக்குறோம், அது பின்னாமல் எடுத்துருக்குறோம். இப்போ இந்த மூணுத்தையும் வச்சே நம்ம நார்மலாக பின்னல் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம பின்னின சைடு பின்னல் 2 இருந்தது பார்த்தீங்களா, அதை மாற்றி மாற்றி வர மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நார்மலாக நீங்கள் பின்னினாலே தெரியும். இந்த பின்னலை ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நார்மலாக ஹாஃப் பன் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த பின்னலை சுற்றி வச்சிடலாம். நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக யூபின் போட்டுடலாம். யூபின்ல நான் மல்லிகைப்பூவை கோர்த்து அதில் நெயில் பாலிஷ் அடித்து வச்சுருக்கிறேன். இது ஈஸி தான், நீங்களே பண்ணிடுவீங்க. சப்போஸ் அதை பார்க்கணும் எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஈஸி ஹேக்ஸ் பிளேலிஸ்ட்டில் 235வது வீடியோவை போய் பாருங்கள். ட்விஸ்ட் பண்ண ஹாஃப் பண்ண யூபினால் செக்யூர் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி மல்லிகைப்பூவை எடுத்துகிட்டு யூபின் எடுத்துக்கோங்க. அந்த யூபின்ல மல்லிகைப்பூவை இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு தான் நான் நெயில் பாலிஷ் பிங்க் கலரை அடித்து வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னால் நாம யூபின் வச்சோம்ல, அந்த யூபின்ல இப்போ நடுமத்தில் நம்ம கலராக உள்ள பூ வச்சுருக்குறோம். சைடில் 2ம் ஒயிட் கலர் மல்லிகைப்பூவே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை அப்படியே கோர்த்துட்டு வச்சிடுறேன். இந்த ஹாஃப் பண்ணை நார்மலாக போட்டால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மல்லிகைப்பூவோட சேர்த்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. அடுத்த ஹேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து தான் அடுத்த ஹேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஹாஃப் பன் போட்டோம்ல, இதிலேருந்தே நம்ம ஃபுல் பன் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஹாஃப் பன்னுக்கு கீழே இருக்கிற ஃப்ரீ ஹேரை 2ஆக பிரிச்சுட்டு 2த்தையும் நல்லா சீவி தனித்தனியாக ஒரு போனிடெயில் போட்டுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் இந்த மாதிரி ஈஸியான ஹேக்ஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக போனிடெயில் போட்டதுக்கப்புறம் அந்த போனிடெயிலை நல்லா டைட் பண்ணிவிட்டு இதில் உள்ள முடியை மட்டும் ரெண்டாக பிரிச்சுட்டு அந்த ரெண்டு பாகத்தையும் இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹாஃப் பன் ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல, அதை சுற்றி இந்த முடி வர மாதிரி இப்படி சுற்றி வச்சுருங்க. இதை செக்யூர் பண்ணுறதுக்காக யூபின் போட்டுக்கோங்க. இந்த போனிடெயிலையும் நல்லா சீவி விட்டுட்டு மேலே போனிடெயிலை நல்லா டைட் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி ரெண்டாக பிரித்து ட்விஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னால் நம்ம சுற்றின ட்விஸ்ட்டை வந்து ஹாஃப் பண்ணுக்கு கீழ்ப்பக்கமாக சுற்றி செக்யூர் பண்ணோம். இதை மேல் பக்கமாக சுற்றிட்டு இதையும் யூபினால் செக்யூர் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பண்ணு அதாங்க அந்த கொண்டை வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாகவோ இல்லை ஸ்ட்ராங்காகவோ இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் சைடில் கீழே எல்லா பக்கத்துலேயும் யூபினால் நல்லா குத்தி விட்டுருங்க. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள், நமக்கு அழகான பன் ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிரும். எப்போவுமே பன் ஹேர் ஸ்டைல் போட்டோன்னா தலை வந்து நல்லா வலிச்சு வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக முன்னால் தூக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாவது வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது பன் ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கு டைம் எடுக்கு அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஈஸியாக போட்டு போயிடலாம். சாரீ கட்டும் போதெல்லாம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டோம்னா செமையாக இருக்கும். ஹாஃப் சாரிக்கு கூட நல்லாயிருக்கும். ஏன் சுடிதாருக்கு கூட இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டோம்னா செமையாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலாக நம்ம பூ கட்டி வச்சுருப்போம்ல, மல்லிகைப்பூவோ கனகாமரமோ, அந்த பூவை இப்படி ரவுண்டாக கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா பன் ஹேர் ஸ்டைல் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்ததான் 5வது ஹேக் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு யூபின் எடுத்துக்கலாம். யூபின்னை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வளைச்சிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வளைச்சதுக்கு அப்புறமா இந்த யூபின்னை, அதாவது இந்த ஹேர் பின்னை எம் ஷேப்பில் வர மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். எம் ஷேப் வந்ததுக்கப்புறமா ஹார்ட் மாதிரி வளைச்சி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஹார்ட் ரெடி ஆயிரும். இந்த ஹார்ட்டோட முனையில் லைட்டாக இந்த 2 கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கம்பியையும் இந்த பக்கமும் அந்த பக்கமாகவும் வளைச்சி விட்டுக்கணும். கம்பியில் ஒரு முனையை இன்னொரு முனையால் இந்த மாதிரி மாற்ற மாதிரி நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த யூபின்ல நம்ம மல்லிகைப்பூவை கோர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி யூபின் ஃபுல்லாக மல்லிகைப்பூவை கோர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் நமக்கு ஒரு பூ கிளிப் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நமக்கு ஒரு அழகான கிளிப்பு ரெடி ஆயிரும். இந்த ஹார்ட் கிளிப்பை எப்படி தலையில் வைக்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு ஹாஃப் போனிடெயில் போட்டிருக்கிறேன், அதில் அப்படியே இது மேலே வச்சுட்டு யூபினால் செக்யூர் பண்ணிட்டா போதும். ஹார்ட் ஷேப்பில் அழகாக மல்லிகைப்பூவை நம்ம இப்போ வச்சாச்சு. அடுத்த ஹேக் என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஹாஃப் போனிடெயில் போட்டுக்கோங்க. அடுத்ததான் டபுள் டேப் எடுத்துகிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ண அந்த டபுள் டேப்பை அப்படியே நம்ம போனிடெயில் போட்டிருக்க பேண்டில் ஒட்டிக்கலாம். டபுள் டேப்பை ஒட்டினதுக்கப்புறம் அதோட தாளை கிழிச்சிட்டு மேலே உள்ள பசையில் மல்லிகைப்பூவை எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நம்ம அதில் ஒட்டிக்கிட்டே வரணும். ரவுண்டு ஷேப் வர மாதிரி ஒட்டிக்கலாம். ரவுண்டாக மல்லிகைப்பூவை ஒட்டினதுக்கப்புறமா பட்டன் ரோஸ் அப்படின்னா பிளாஸ்டிக் ரோஸை கூட நம்ம எடுத்துக்கலாம். அதையும் டபுள் டேப்பால் ஒட்டிட்டு கீழே இருக்க பசையை அப்படியே தூக்கி நம்ம ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மல்லிகைப்பூ, அதில் ஒட்டி விட்டுருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக குட்டி ஜடப்பில்லை நம்ம வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகாக இருக்கும். இந்த ஹேக்கை இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் ப்ரைடல் ஹேர் ஸ்டைல் மாதிரி பண்ணிட்டு கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். கடைசியாக 7வது ஹேக் என்னன்னு பார்த்துடலாமா? அதுக்கு கொஞ்சமாக மல்லிகைப்பூவும் கனகாமரமும் எடுத்துருக்கிறேன். அப்படியே ஒரு யூ ஹேர் பின்னும் எடுத்துக்கோங்க. யூ ஹேர் பின்னில் ஃபஸ்ட்டு கனகாமர பூக்களை மட்டும் கோர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கனகாம்பர பூக்களை கோர்த்ததுக்கு அப்புறமா யூ ஹேர் பின்ல ஒரு சைடில் மல்லிகைப்பூவை ஃபஸ்ட்டு, அதாவது 5லேருந்து 6 மல்லிகைப்பூவை கோர்த்துக்கலாம். ஒரு சைடில் 5-6 மல்லிகைப்பூவை கோர்த்ததுக்கப்புறம் இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி 5லேருந்து 6 மல்லிகைப்பூவை கோர்த்துக்கலாம். நிச்சயமாக நம்மகிட்ட மல்லிகைப்பூ இருக்கும்போது அதை கட்டி ஒரு சின்ன கண்ணி வச்ச மாதிரி, அதாவது ஒரு சின்ன துண்டு பூ வச்ச மாதிரி தலையில் வச்சுருப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேர் பின்ல நம்ம கோர்த்து வைக்கும்போது இதுவே ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு பூ வச்ச மாதிரிக்கு, ரோஜா பூ செவ்வந்தி பூலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இது மட்டுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பூ மாதிரி தெரியும். இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்க, நான் இப்போ தலையில் வச்சு காட்டுறேன். அவ்வளோதான், சிம்பிளாக அந்த ஹேர் பின்னை நம்மளோட போனிடெயிலில் குத்தி விட்டுறலாம். அவ்வளோதான். பூ கட்ட தெரியாதவங்களுக்கோ அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஸ்டைலிஷாக பூ வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு உங்களோட லைக் போடுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.